ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி தேவைப்படக்கூடியதாக இருக்கும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மாதுளம்பழத்தை உரித்து விதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போ ஜூஸ் போட போகிறேன். பொதுவாகவே நம்ம மாதுளப்பழம் ஜூஸ் எல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் போட்டாலும் சரி இல்லை கடையில் போட்டிருந்தாலும் சரி பால் ஊற்றி தான் இதில் ஜூஸ் போடுவோம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இதில் பால் ஊற்றி ஜூஸ் போடுறது அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாலுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன பொருள் சேர்த்து ஜூஸ் போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த பழம் ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் பாலுக்கு பதிலாக நான் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தேங்காய் தான். கொஞ்சமாக நான் தேங்காய் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட தேங்காய் பூ இருந்ததுன்னா நீங்கள் அதுவே கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா அடித்து எடுத்துடலாம். அப்போ தான் தேங்காய் நமக்கு நல்லா அரையும். இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அடுத்து எப்பயும் போல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாலோட ஸ்மெல் சுத்தமாக பிடிக்காம இருக்கும். அவங்கெல்லாம் ஜூஸில் பாலுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காய் சேர்த்து செய்யும் போது இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸோட திக்னஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி குடிப்பாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தூள் உப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு டக்குன்னு நம்ம கல் உப்புக்கு மாறும்போது உப்போட அளவு நமக்கு தெரியாமல் இருக்கும். சமையலில் அளவு தெரியாததுனால கூட்டி குறைச்சி உப்பு சேர்த்துருவோம். ஸோ அளவு கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக இந்த கல் உப்பை நம்ம மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். இந்த உப்பை நம்ம அப்படியே மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணோன்னா உப்பு அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளையிலே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி விட ஆரம்பிச்சிரும். ஸோ உப்பு கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு ஒரு பேனில் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. ஸ்டவ் ரொம்ப கம்மியான நெருப்பில் தான் இருக்கணும். இதை நீங்கள் 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கிட்டா போதும். இந்த உப்பை நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும். ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இந்த உப்பு உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆகாது. நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு தண்ணி விடாமல் அப்படியே இருக்கும். இதில் நமக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. கல்லுப்பு மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணதுனால இந்த ஜாரோட பிளேடு பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா மிக்சி ஜாரோட பிளேடும் நமக்கு ஷார்ப்பாக இருக்கும். தூளுப்பும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே குழம்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் சேர்ப்போம். தக்காளி நல்லா வெந்து தோலெல்லாம் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்புல நல்ல டேஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழம்புக்கும் நல்ல திக்னஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ வர்ற தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாகவே வதங்க மாட்டேங்குது. நம்ம எவ்வளோ நேரம் வதக்கினாலும் சரி சரியாக மசிஞ்சு வராமல் அப்படியே முழுசாக தான் இருக்கும். ஸோ குழம்புல நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா இருக்குது. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கேரட் துருவுற கிரேட்டர் இருக்கும். ஸோ இதில் நம்ம தக்காளியை துருவி எடுத்துக்கலாம். தக்காளியை கட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே வச்சுட்டு நம்ம துருவிக்கலாம். இந்த மாதிரி துருவும் போது தக்காளியோட தோல் அதோட தண்டு பகுதி எல்லாமே நமக்கு தனியாக வந்துடும். தக்காளியோட தோல் கொஞ்சம் கூட இல்லாமல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி சரியாக வேக மாட்டேங்குதுன்னு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தக்காளியும் சீக்கிரமாக வெந்துடும். குழம்புமே நமக்கு நல்லா திக்காக இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தக்காளி சாதம் தக்காளி குருமா செய்கிறதுக்கும் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு அடிக்கடி நெயில் பாலிஷ் போடுற பழக்கம் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா நம்ம நெகத்தில் நெயில் பாலிஷ் போடும்போது சுற்றி இருக்கிற இடத்துலையும் லைட்டாக படும். அடுத்து அதை நம்ம தொடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் படாமல் நெகத்தில் மட்டும் எப்படி நெயில் பாலிஷ் போடுறதுன்னு பார்க்கலாம்.
இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வேஸ்லின் தான். இந்த வேஸ்லின் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதில் கொஞ்சமாக எடுத்துட்டு நெகத்தை தவிர சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாக வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம். இப்போ வந்து சுற்றி இருக்கிற இடத்துல பட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வேஸ்லின் போட்டிருக்கிறதுனால அது வந்து ஒட்டாது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பட்ஸ் எடுத்துட்டு லைட்டாக ஓரத்தில் மட்டும் அப்படியே தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நெயில் பாலிஷும் உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்ககிட்ட வேஸ்லின் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்லின் அப்ளை பண்ண மாதிரியே தான் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு அப்ளை பண்ணிக்கணும். இது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வீட்டில் நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பெல்லாம் வேக வச்சோன்னா ஒரு சில பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வெந்து வராது. நம்ம வந்து இது நல்லா வேகணுங்கிறதுக்காக நிறைய விசில் விட்டாலுமே இது வந்து நமக்கு நல்லா மசிஞ்சு வராமல் ஒரு மாதிரி முழுசாகவே இருக்கும். ஸோ காலையில் அவசரமாக சமைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பருப்பை வேக வைக்கிறது ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் எந்த பருப்பாக இருந்தாலும் சரி 2 விசில் விட்டால் போதும், நல்ல குலைவாக வேகிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. நீங்கள் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும் போது என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பருப்பு நமக்கு சீக்கிரமாக வெந்து வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் ஓடு எடுத்திருக்கேன். இதுலேருந்து நார் எல்லாத்தையும் நல்லா உரிச்சிட்டு இது வந்து கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பருப்போடு சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ நீங்கள் எப்பவும் போல் குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டீங்கனாலே போதும். இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. நல்ல குழைவாக வெந்திருக்கு. இப்போ இந்த தேங்காய் ஓடை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப் வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருமே என்னதான் டெய்லியும் சமைச்சிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சமையலில் நம்மளே அறியாமல் உப்பு வந்து கொஞ்சம் கூடி போயிடும். குழம்புல உப்பு கூடிடுச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் பொரியலில் உப்பு கூடிடுச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடுகு காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயையும் கொட்டி கூடவே உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கும் போது நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து வதங்க நல்லா சுருங்கி அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உப்பு சேர்க்கணுமே தவிர ஸ்டார்டிங்லேயே சேர்க்கக்கூடாது. ஸோ காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு சேருங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து உப்பு கூடி போயிடுச்சுன்னா நீங்கள் டென்ஷனாகவே வேண்டாம், ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வறுத்த வேர்க்கடலையை தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக வந்து அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இதில் இருக்க உப்போட அளவும் நமக்கு குறைஞ்சிரும். நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இருக்க இந்த மழைக்காலம் குளிர்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பை வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஈரப்பதமாக அடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அடுத்து வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசனையாக இருக்கும். உப்பு எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் உப்பு வந்து நிறைய நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பை கொட்டி வைக்கிறதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு செராமிக்கில் ஜாடி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த செராமிக் ஜாரில் தான் கொட்டி வைக்க போகிறேன். ஸோ இதோட அடியில் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிறதுனால அடியில் ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா இந்த பேப்பர் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் கூடவே அடியில் வந்து நம்ம அரிசியும் போட்டு வைக்க போகிறோம். நான் இன்னைக்கு வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு வைக்கிறதுனால உப்பில் ஏதாவது நீர் கோத்திருந்தாலும் இந்த அரிசி வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உப்பு வந்து நமக்கு எப்போவுமே நல்லா காஞ்சு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி உங்கள் உப்பில் தண்ணி விடவே விடாது. நீங்கள் கடைசி வரைக்கும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த மாதிரி உடைச்ச தேங்காயை நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு நம்ம வீடியோலேயே நான் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன்.
ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா ஃப்ரிட்ஜே தேவையில்லை. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, வெளியிலேயே வச்சுக்கலாம். வெளியிலேயே வச்சு குறைஞ்சது 1 வாரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தோட சைஸ் வந்து தேங்காவோட சைஸை விட நல்ல பெருசாக இருக்கணும். இப்போ இந்த தேங்காயை நம்ம உள்ளே வச்சுட்டு இந்த தேங்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் வந்து ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கி இருக்கணும். அப்போ தான் தேங்காய் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் கிச்சனில் ஏதாவது ஒரு நல்ல கூலிங்கான இடத்துல அப்படியே வச்சுருங்க. இதில் தூசியெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு மெல்லிசான துணி போட்டு இதை ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தண்ணியை கண்டிப்பாக 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். தண்ணியை வந்து அப்படியே விட்டுறாதீங்க, அப்புறம் தேங்காய் ஃபுல்லாகவே அழுகிரும். தண்ணியை மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் தேங்காய் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஃப்ரிட்ஜை வந்து என்னதான் அடிக்கடி நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாலும் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய பொருட்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதுலேருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஒவ்வொரு தடவை ஃப்ரிட்ஜை திறந்து மூடும் போதுமே இந்த ஸ்மெல் வந்து இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுத்தால் கூட அந்த பொருள்லையும் இந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மனசே வராது. ஸோ இந்த ஸ்மெல் எல்லாத்தையும் நம்ம டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் இருக்க ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது. எத்தனை மெத்தட் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். எழுதின பேப்பர் இல்லை எழுதாத பேப்பர் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். நல்லா கசக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நனைச்சிக்கோங்க. இந்த பேப்பரை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே தான். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து வர பேட் ஸ்மெல் எதுவுமே நமக்கு சுத்தமாக வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப் வந்து உங்களில் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் இருக்கும். இட்லி மட்டும் இல்லை, இடியாப்பம் கூட இதில் நம்ம வேக வச்சுக்கலாம். இட்லி சுட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தோட அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உப்பு கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம டிஷ்வாஷர் போட்டு எவ்வளோதான் தேய்ச்சி கழுவினாலும் போகவே போகாது. நிறைய பேர் நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா, இந்த பாத்திரம் வந்து புதுசான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாது. இதை வந்து நான் 7 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட்லி இடியாப்பம் மட்டும் இல்லாமல் சோளம், சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் கூட நான் இந்த பாத்திரத்தில் தான் வேக வைப்பேன். இந்த பாத்திரத்தோட அடியில் உப்புக்கரை படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமனையும் கட் பண்ணி சேர்த்துருங்க. லெமன் சேர்க்கும் போது நமக்கு கரைப்படியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இட்லி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இட்லி தட்டை மட்டும்தான் கழுவுவாங்க. இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை அப்படியே கீழே கொட்டிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாது. அப்படி நீங்கள் செய்யும்போது இதில் கரை வந்து ரொம்ப அதிகமாக படிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ தேய்ச்சாலும் போகவே போகாது. ஸோ ஒவ்வொரு தடவையுமே இந்த பாத்திரத்தையும் நீங்கள் நல்லா கழுவிட்டு காய வச்சு தான் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி இந்த பாத்திரம் உங்களுக்கு நல்ல புதுசு மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.